இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இன்றைய நாளை நம்முடைய தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் இனிதாக அமையட்டும். இனியவர்களாக நல்லவர்களாக வாழ நாம் முயற்சி எடுப்போம். பிரியமான சகோதர சொல்லே, ஒரு இளைஞன் ஒரு முனிவரிடம் சென்று கேட்டானாம், ஐயா, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. தம்பி, நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தீரென்றால் நான் சொல்லக்கூடிய ரகசியத்தை உன்னால் தாங்க முடியுமா என்று அந்த முனிவர் கேட்க, அந்த இளைஞன் கூறினார், ஐயா, நான் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர். நீங்கள் என்ன ரகசியத்தை சொன்னாலும் நான் அதை புரிந்து கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன், அதன்படி நடப்பேன் என்று கூறினாராம். உடனே அந்த முனிவர் கூறினார், தம்பி, நான் சொல்ல போறேன், நீ அதிர்ச்சி அடையாத, இன்னும் 7 நாட்களில் நீ இறந்து போய் விடுவாய் என்று கூறினார். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆலோசனை கேட்க வந்த இளைஞனுக்கு ஒரே அதிர்ச்சி. வீட்டுக்கு சென்றான். பல சூழ்நிலைகளில் 6 நாட்கள் கடந்தோடின. 7வது நாள் அவன் கட்டிலில் படுத்து கிடந்த அந்த நபரை முனிவர் பார்க்க சென்றார். தம்பி, எப்படி இருக்கின்றாய் என்று கேட்க, ஐயா, என்னுடைய சாகக்கூடிய நேரத்தை நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். கவுண்டவுன் ஆரம்பிச்சிருச்சு, நான் என்னுடைய இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். அந்த முனிவர் கேட்டாராம், தம்பி, இந்த 6 நாட்கள் எப்படி நீ வாழ்ந்தாய்? மற்றவர்களை அன்பு செய்தேன், மற்றவர்கள் எந்த ஒரு குறையும் என்மேல் கூடாத அளவுக்கு நான் பார்த்து கொண்டேன், நான் நல்ல காரியங்களில் ஈடுபட்டேன், எந்த ஒரு தீய செயலும் தீய எண்ணங்களுக்கும் இடம் கொடாமல் வாழ்ந்தேன், பிறரை மன்னித்து வாழ்ந்தேன் என்றெல்லாம் பலவாறு கூறினார். முனிவர் கூறினார், தம்பி, நீ இறக்க மாட்டாய். ஏனென்றால் நீ நல்லது நினைக்கின்றாய், பிறரை மன்னிக்கின்றாய், இனிவராக வாழ நினைக்கின்றாய், எப்படி நீ இறக்க முடியும்? ஆகையால் நீ இன்னும் வாழ்வாய் என்று ஆசீர்வதித்து சென்றாராம். பிரியமான சகோதர சோலே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில ஆண்டவரை கொல்ல பல சதித்திட்டங்கள் நடக்கின்றன. அதையெல்லாம் தாண்டி இந்த நாளில் வரி செலுத்துவதை பற்றி கேட்கின்றார்கள். 2 திராக்மா குரு இயேசு ஆண்டவர் கட்ட மாட்டேங்கிறாரே, இன்னும் வரி செலுத்தவில்லையே என்று புகார் எழுகிறது. பிரியமான சகோதர சொல்லே, ராயப்பிரம் கூறுகிறார், சென்று தூண்டில் போடு, முதலில் பிடிக்கக்கூடிய மீன்ல நாணயம் கிடைக்கும், அந்த நாணயத்தை கட்டி விடுகின்றனர். பிரியமான சகோதர சொல்லே, ஒன்று கப்பம் கட்டுவது, அடுத்த நாட்டிற்காக அடிமைத்தனத்தோடு கப்பம் கட்டுவது ஒன்று, குடிமகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அரசுக்கு வரி செலுத்துவது முறை. ஆண்டவர் கூறுகிறார், நாம் யாருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது, வரி செலுத்துவதை நாம் செலுத்துவோம். நான் வரிக்கெல்லாம் மேலான யூத மக்கள் மத்தியில எருசலேம் ஆலயத்திற்கு என்றே வரி கொடுக்கக்கூடிய, அந்த உரிமை வரி கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கம் இருந்தது. இன்றைய நாளில் நாம் நினைத்து பார்ப்போம். நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் இன்னும் நாம் மத்தியில பலதரப்பட்ட போராட்டங்களும் போட்டியும் சண்டையும் சிக்கலும் பிரச்சனையும் மற்றும் சினமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவை இருக்கக்கூடாது என்றால் ஆண்டவருடைய திட்டப்படி, ஆண்டவருடைய சட்டப்படி, ஆண்டவருடைய நல்ல எண்ணம்படி நாம் வாழ வேண்டும். செலுத்த வேண்டியதை தவறாமல் செலுத்த வேண்டும். இன்றைக்கு எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் நாம் டிஜிட்டல் முறையில செய்வதனால் நிறைய காரியங்கள் நாம் செய்யவில்லை என்றால் அது கட்டாகிவிடும். பிரியமான சகோதர சொல்லே, இந்த நாளில் ஆலயத்துக்கு செலுத்தக்கூடிய அந்த வரியை நாம் சரியாக செலுத்துகிறோமா? குடும்ப கார்டுக்கு கட்ட வேண்டிய சந்தா பணத்தை நாம் கட்டுகின்றோமா என்றால் அவையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணுவதே இல்லை. ஆலயத்திற்கு கட்ட வேண்டியதையும் அரசுக்கு கட்ட வேண்டியதையும் சரியாக நாம் கட்டுகின்றோமா என்றால் அவையெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. நாம் ஆலயத்துக்கு 30 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் மாதந்தோறும் சந்தா கட்டுவதை நாம் சாக்கு போக்கு சொல்லுவோம், அல்லது அதை கட்ட தவறுவோம்.
அல்லது எப்பயாவது மொத்தம் சேர்த்து கட்டுவோம் என்று நினைப்பது. பிரியமான சகோதர சொல்லே, அவரவருடைய கடமையை, அவரவருடைய பணியை அவரவருக்கு செலுத்த வேண்டியதை அவரவருக்கு தவறு இல்லாமல் குறையில்லாமல் நாம் செலுத்த வேண்டும் என்பதுதான். இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் இன்று தன்னுடைய மரணத்தை பற்றியும் வரியை பற்றியும் அவர் பேசினாலும் அவர் ஒருபோதும் தன்னுடைய கடமையிலிருந்து தவறவில்லை. அவர் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தேவன். அந்த மகிழ்ச்சி நம் மத்தியில் இருக்க வேண்டும் என்றால் அவரை போல நாமும் சரியான விதத்தில், சரியான நேரத்தில், சரியான நபருக்கு கிடைக்க வேண்டியதை குறையின்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகிறது. அதற்காக இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான நபருக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்து வல்லமையால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், காரியங்கள், பயணம், பிள்ளைகளுடைய படிப்பு, தேர்வு, முயற்சி, தொழில் அத்தனையும் நீர் ஆசீர்வதித்து நாங்கள் இனியவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, சான்று பகரக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படியாக, இன்னும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவுள்ளவர்களாய் என்று வாழ ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.